டீலிமிட்டேஷன் பண்றதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை? திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசினாலும் நமக்கு உடன்பாடு இருக்கு. 2023 உமன் ரிசர்வேஷன் பில் கொண்டு வந்தாங்க. மகளிருக்கான இடஒதுக்கீடு 33%. நாட்டில் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்தோம், அதை வரவேற்றோம். 543 பார்லிமெண்ட் தொகுதியில கண்டிப்பா உமனுக்கு ரிசர்வேஷன் 33% வரணும், பலகால போராட்டம், அதை நிறைவேற்றணும்னு சொன்னோம். அதை அவங்க நிறைவேற்றினாங்க. நிறைவேற்றிட்டு என்ன சொன்னாங்க? மக்கள் கணக்கெடுப்பு துறை பாப்புலேஷன் சென்சஸ் நாங்க எடுக்கணும், அதுக்கப்புறம் சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க நடத்தணும். இது ரெண்டையும் நடத்தி முடிச்ச பிறகு நாங்கள் மகளிருக்கான இடஒதுக்கீடை கொடுப்போம் அப்படின்னு தள்ளி போட்டாங்க. சோ தள்ளி போடும் போது அன்னைக்கு குரல் கொடுத்தோம். அப்ப நீங்க முதல்ல ஆட்சிக்கு 15 வருஷமா கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? 12 வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு 12 வருஷமா ஏன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தல? 12 வருஷமா ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலன்னா அவங்களோட அடிப்படை கொள்கையை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது. அவங்க ரிசர்வேஷனுக்கு எதிரானவர்கள் பிஜேபி. அதை நம்மளும் குரல் கொடுத்தோம். அப்ப இது ரெண்டும் பண்ணாம நாங்க மகளிருக்கான இடஒதுக்கீடு பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொன்னாங்க. அதையும் நம்ம கடுமையா எதிர்த்தோம். அதுக்கப்புறம் இப்ப எப்படி உமன் ரிசர்வேஷனை டீலிமிட்டேஷனோட தொகுதி மறுசீரமைப்பை சேர்த்து ஒரு குழப்பத்தை உருவாக்கி இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு குழப்பம், மக்கள் தொகையின் அடிப்படையில் எம்பிக்களை அதனுடைய பிரதிநிதித்துவத்தை இன்க்ரீஸ் பண்றது. அதை கடுமையாக எதிர்த்தோம். ஏன்னா வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றம்னு சொல்லிட்டு 1973 இருந்து இந்திரா காந்தி அம்மா அன்னைக்கு பாப்புலேஷன் குறைக்க சொன்னாங்க. நம்மளுடைய கல்வியிலையும் முன்னேற்றத்திலையும் நம்ம போக்கஸ் பண்ணி இன்னைக்கு இருக்க ஒவ்வொரு வீட்லயும் ஒரு குழந்தைகள் 2 குழந்தைகள் மேல கிடையாது, நம்ம முன்னேற்றத்தை போக்கஸ் பண்ணோம். அதனால பாப்புலேஷன் குறைஞ்சிச்சு. ஆனா வட இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகமாயிருச்சு.